இன்றைய புனிதர் ஆகஸ்ட் 20 புனித பெர்னார்ட் கிளார்வெக்ஸ், துறவி, மறைவல்லுனர். பிறப்பு 1900, டிஜோன், பிரான்ஸ். இறப்பு ஆகஸ்ட் 20, 1153, கிளார்வாக்ஸ், பிரான்ஸ். புனிதர் பட்டம் ஜனவரி 18, 1174, திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர். பாதுகாவல், பேய் பிடித்தோர், குழந்தை நோயாளர்கள். இவர் ஓர் அரச குலத்தில் பிறந்தவர். பெற்றோர் சிறந்த நன்னெறியில் இவரையும் இவரின் உடன் பிறந்தவர்களையும் வளர்த்தெடுத்தார்கள். சிஸ்டர்சியன் சபையில் சேர்ந்து கடுமையான தவ வாழ்வை மேற்கொண்டார். அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சாதுவான வாழ்வை வாழ்ந்தவர். கடுமையான ஏழ்மை தன் துறவற வாழ்வில் கடைபிடித்தார். தன் பெற்றோரின் வளர்ப்பை மறவாமல் ஜெப வாழ்வில் ஈடுபட்டார். பின்னர் தன் உடன் பிறந்த சகோதரர்களும் தந்தையும் இவருடன் வாழ துறவற இல்லம் வந்து சேர்ந்தனர். இவர்கள் அனைவரும் சேர்ந்து தங்களுக்கென்றிருந்த அனைத்தையுமே விற்று மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்தனர். தனிமையான வாழ்வு, கடுமையான ஜெபம், ஒருத்தல் இவைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வாழ்ந்தனர். அப்போது பிரான்ஸ் நாட்டில் பரவிய ஆல்பிஜென்ஸ் என்ற கொள்கையை தைரியமாக எதிர்த்தனர். பெர்னார்டு எக்ஸ்பாலையும் தைரியமாக சந்தித்தார். மிகச் சிறந்த கிறிஸ்தவ மக்களை உருவாக்கினார். சிலுவை போரில் பணிபுரிய நல்ல கிறிஸ்தவர்களை உருவாக்கினார். இவர்கள் விசுவாசத்தில் வளர தன்னை முழுதும் கரைத்தார். பிறகு கிளார்வே என்ற ஆதீனத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன்னுடன் வாழ்ந்த மற்ற துறவிகள் புண்ணியங்களை பேணி வளர்க்கும்படி போதனைகளாலும் முன்மாதிரியாலும் சிறந்த முறையில் வழிநடத்தினார். திருச்சபையில் பிரிவினைகள் அதிகம் தோன்றியதால் ஐரோப்பா நாடு முழுவதும் பயணம் செய்தார். திருச்சபையின் அமைதி நிலவ பெரிதும் உழைத்தார். அச்சமயத்தில் இறையியல் பற்றியும் கடுந்தவம் பற்றியும் ஏழ்மை வாழ்வை பற்றியும் பல நூல்களை எழுதினார். இவரின் பயணத்தின் போது இவரால் தொடங்கப்பட்ட ஆதீன மடத்தில் இறைவேண்டல் செய்யும் வேளையில் இறந்தார். ஜெபம். மூவரு இறைவா, புனித பெர்னார்டை உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எரியச் செய்தீர். திருச்சபையில் அறிவொளியை வீசவும் அடுத்தவரின் மீது அன்பு கொள்ளவும் அவரை ஏற்படுத்தினீர். அவரைப் போல நாங்களும் உம்மால் தூண்டப்பட்டு உமது தூய ஆவியின் வழிநடத்துதலில் வழிநடக்க இறைவா உம்மை அருள் தந்தருளும். ஆமென்.